கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் சக்தி மேல்நிலைப்பள்ளியில் கடந்த 2022 ஜூலை 13 ஸ்ரீமதி அந்த பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அந்த இறப்பின் மீது சந்தேகம் உள்ளது என்று ஸ்ரீமதியின் தாயார் செல்வி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை செய்தார். இந்நிலையில் அந்த வழக்கை தமிழக அரசு சிபிசிஐடிக்கு விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளாக சிபிசிஐடி போலீசார் அதனை விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து அந்த விசாரணை மேற்கொள்ளும் போது 2022 17ஆம் தேதி அந்த பள்ளியில் பெரிய கலவரம் ஏற்பட்டு பள்ளி சூறையாடப்பட்டு அதில் பாதுகாப்பாக இருந்த போலீசாரின் வாகனங்கள் எரிக்கப்பட்டு பள்ளி வாகனங்கள் எரிக்கப்பட்டன. இந்நிலையில் போலீசார் அதனை சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளும் போது அதில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று அதனை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அந்த குற்றப்பத்திரிகையில் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் தொடர்பாக மொத்தம் 916 பேர் மீது 24,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த தாக்கலில் பள்ளி நடந்த கலவரம் தொடர்பாக 6,666 பேர் மீது 20,000க்கும் மேற்பட்ட பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில் 53 இளம் சிறார்களும் அது விழுப்புரம் சிறார் நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். மேலும் காவல்துறை பாதுகாப்பிற்காக சேலத்திலிருந்து வந்த வாகனங்கள் அடித்து உடைத்து தொடர்பான வழக்கில் 120க்கும் மேற்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், பள்ளி வளாகத்தில் இருந்த பசுமாடுகளை திருடி சென்ற வழக்கில் 5 பேர் மீது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இது சம்பந்தமாக மொத்தமாக 916 பேர் மீது 24,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் இறுதி விசாரணைக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதி தாயார் செல்வி, 2வது குற்றவாளியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகி திராவிட மணி உள்ளிட்டோர் மீது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உள்ளனர். மேலும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் 58 பேர் மீதும், கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் 858 பேர் மீதும் இன்று குற்றப்பத்திரிகை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இது போன்ற வேறு எந்த வழக்கிலும் இந்த அளவிற்கு அதிகமாக குற்றவாளிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக சரித்திரம் இல்லை என்று சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி சுரேஷ்.